எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. எஜுகேஷன் அதாவது கல்வியில் வளர்ச்சி எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நம்ம இந்தியா அப்படிங்கிறத இந்த நான் லெசனு இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஜுகேஷன் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். என்னது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு ப்ராசஸ் ஆஃப் அக்வயரிங் அண்ட் ஷேரிங் ஆஃப் நாலேஜ். எப்படி வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அது மற்றவங்களுக்கு எப்படி எடுத்து உரைக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸ்கில்ஸ் அண்ட் வேல்யூஸ். எஜுகேஷன் இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் த ஃபவுண்டேஷன் ப்ராக்ரெசிவ் சொசைட்டி. அதாவது நம்ம அது எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மக்கள் எல்லாம் வந்து அதை ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் பேசிக்கு ஒரு எஜுகேஷனுங்கிறது இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படிங்கிறத நம்ம சொசைட்டியும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இது பிளேஸ் எ விட்டல் ரோல் அண்ட் ஷேப்பிங் ரெஸ்பான்சிபிள் பீப்புள். அதாவது ஒரு முக்கியமான இடத்துல தான் நம்ம இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறது இருக்குது. The world we live is constantly changing the developing. அதாவது அதில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட்டு இன்றைய சூழலுக்கு அன்றைய சூழலுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு அதை மாற்றி வடிவமைச்சு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற. ஸோ டு மீட் த சேலஞ்சஸ், அதுக்கெல்லாம் என்னென்ன அப்டக்கல்ஸ்லாம் இருந்துச்சு, முதல்ல எப்படி எஜுகேஷனுங்கிற ஒரு சிஸ்டம் வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எப்படிலாம் டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். எஜுகேஷன் இன் ஏன்ஷியன் இந்தியா. ஏன்ஷியன் டைமில் இந்த எஜுகேஷனுங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா, the historical sources provide the information that from very early times. அதாவது ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ்னால் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க early டைமில். the tradition of teaching and learning had been valued in India. அதாவது ஒரு நல்ல ஒரு இடத்துல இல்லை. the concept of education எப்போ ஒரிஜினேட் ஆனிச்சு, அது எப்போ வந்து தோன்றியது இந்த எஜுகேஷனுங்கிறது அப்படின்னா, வேதாஸ் பீரியடில். from the Vedas, the literary meaning, அந்த வேதா அப்படிங்கிறது ஒரு லிட்டரோட மீனிங் என்ன, வேதாஸ் அப்படிங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. வேதா அப்படின்னா நாலேஜ் அப்படின்னு பொருள். வேதானா என்ன பொருள், நாலேஜ். அண்ட் த வேர்டு ட்ரைவ்டு ஃப்ரம் த வேர்ட். இந்த வேதாங்கிற வேர்டு எதுலேருந்து தோன்றியது அப்படின்னா, விட் அப்படின்னா டு நோ அப்படின்னு அர்த்தம். நோனே நான் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அவர் ஏன்ஷியன் எஜுகேஷன் சிஸ்டம் எவால்வ்டு ஓவர் மெனி செஞ்சுரிஸ். நிறைய இந்த செஞ்சுரிஸ்னால எஜுகேஷனுங்கிறது ரொம்ப ஒரு எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கிற ஒரு ப்ராசஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான், இட் எம்பசைஸ் ஆர் சச் ஹியூமிலிட்டி, ட்ரூத்ஃபுல்னஸ், டிசிப்ளின், செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் கிரியேஷன்ஸ். எல்லா உருவாக்கத்திலையும் வந்து எஜுகேஷனுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்குது. அடுத்தது, சோர்சஸ் ஆஃப் லேர்னிங். யூ மஸ்ட் ஹாவ் ஹியர்ட் த நேம்ஸ் ஆஃப் பாணினி. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வேர்டை கேட்டிருக்கீங்க. பாணினி, ஆரியபட்டா, காட்டியாயானா அண்ட் பதஞ்சலி. இவங்களோட நேம்லாம் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. தியர் ரைட்டிங்ஸ் அண்ட் த மெடிவல் ட்ரீட்டிசஸ் த சரகா அண்ட் சுஸ்ருதா. அது மட்டும் இல்லை, ரைட்டிங்கில் வந்து சரகா அண்ட் சுஸ்ருதா அப்படிங்கிறபடியே நீங்கள் ஆல்சோ சம் ஆஃப் த சோர்சஸ் ஆஃப் லேர்னிங். இவங்களை பற்றிலாம் நீங்கள் படிச்சிருக்கும் போது கேள்விப்பட்டிருப்பீங்க. வேரியஸ் டிசிப்ளின், இன்னும் நிறைய என்னென்ன டிசிப்ளின்ஸ்லாம் வந்து படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, லாஜிக். அடுத்தது இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர், பாலிட்டி, அக்ரிகல்ச்சரல், ட்ரேட், காமர்ஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்டு ஆர்ச்சரி. ஆர்ச்சரினா என்ன, அம்பு விடுறது, வில் விடுறதுலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். தாட், இதை பற்றிலாம் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் டு வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் கரிக்குலர் ஏரியாஸ். நிறைய இடங்களில் வந்து இம்பார்ட்டன்ட் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய வந்து மக்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The gurus and their students worked constantly together became. அதாவது லேர்னிங்கிறது அப்படி வந்து என்ன அப்படின்னா, நமக்கு முன்னாடி காலங்களில் கிடைச்ச சோர்சஸ் லிட்ரரி ஒர்க்ஸை வச்சு தான் நம்ம அந்த காலத்தில் எப்படிலாம் நம்ம எஜுகேஷன் இருந்திருக்கு, யாரையும் அந்த விதங்களில் நம்ம கேட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத இதெல்லாம் சொல்கிறாங்க. In order to assess student skills, literary debates were organized. Students and advanced ஸ்டேஜ்னா எந்த இடத்துல எங்கே ஸ்டூடெண்ட்ஸ் தான் எப்படி இருப்பாங்க, ரொம்ப வந்து ஒரு எதை செய்கிறதுக்கும் வந்து ரொம்ப இதை துடிப்போடு இருப்பாங்க. சிஸ்டம் ஆஃப் பியூர் லேர்னிங் வாஸ் ஆல்சோ ப்ராக்டிஸ்டு. இந்த மாதிரி முறையில் அவங்க வந்து ஒவ்வொரு விதங்களையும் கற்றுக்கிறதே வந்து அவங்க எஜுகேஷனாக செஞ்சாங்க. லைக் யூ ஹாவ் குரூப் ஆர் பியூர் ஒர்க். அவங்க வந்து குரூப்பாக சேர்ந்து படிப்பாங்க. ஒரு ஒர்க்கை செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை தெரிஞ்சுட்டு அந்த ஒர்க்கை கற்றுக்கிறதும் அவங்க வந்து எஜுகேஷனை தான் பார்க்குறாங்க. ஓகேவா. ஏன்ஷியன் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா. அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஏன்ஷியன் பீரியடில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இன் ஏன்ஷியன் இந்தியா போத் ஃபார்மல்
அண்ட் இன்ஃபார்மல் எஜுகேஷன். இரண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் எக்ஸிஸ்டட். இண்டோஜீனியஸ் எஜுகேஷன் வாஸ் இம்பார்ட்டட் அட் ஹோம். இண்டோஜீனியஸ்ங்கிறது ஹோமில், இன் டெம்பிள்ஸ், பாட்டசாலாஸ் அண்ட் குருகுலாஸ். அந்த எஜுகேஷன் வந்து எங்கெங்கெல்லாம் படித்தாங்க அப்படின்னா டெம்பிள்ஸில், ஹோமில், பாடசாலாஸ் அண்டு குருகுலாஸ் இந்த இடங்கள்ல தான் வந்து எஜுகேஷன் கற்றுக் கொடுக்கப்பட்டது. There were people in home, villages, people வந்து வீட்டில் இருக்கலாம், வில்லேஜஸ்ல இருக்கலாம் அண்டு டெம்பிள்ஸ்ல இருக்கலாம். ஓகேவா? who guided young children in imbibing pure way of life. அவங்களோட வே ஆஃப் உடைய லைஃப்லயே வந்து அது ஒரு பார்ட்டா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. டெம்பிள்ஸ் played in a vital role. முக்கியமான இடங்கள்ல அவங்க எஜுகேஷன் கத்துக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ல டெம்பிள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு இடத்துல இந்த எஜுகேஷன் பேசிக்கை முடிச்சுட்டாங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு போகிற இடங்கள் தான் வந்து விகாராஸ், யூனிவர்சிட்டிஸ் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு எங்கே போகிறாங்க? விகாராஸ் அண்டு யூனிவர்சிட்டிஸ் தான் வந்து ஹையர் எஜுகேஷன் போகிறாங்க. டீச்சிங் வாஸ் ஓரல். டீச்சிங்கிறது ஓரலாகவும் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ரிமெம்பர்ட் அண்டு மெடிடேட்டட். அவங்க வந்து அந்த ஓரலாக சொல்கிறத அவங்க மனசில் வாங்கிக்கிட்டு அதை நிலைநிறுத்திக்கிறது மனசில். அடுத்தது அதாவது வாஸ் ஸ்டார்டிங் அது வந்து என்ன புரியுதோ அப்படிங்கிறது அந்த குருகுலாஸில் தெரிஞ்சுக்கோங்க. மெனி ஆஃப் த குருகுலாஸ் வேர் நேம்ட் ஆஃப்டர் த சேஜ். நிறைய குருகுலா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தகுந்த மாதிரி பேர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது டியூரிங் த ஏர்லி பீரியட் எஜுகேஷன் வாஸ் இம்பார்ட்டன்ட் பை த டீச்சர். யாரை சார்ந்து இருந்தது? டீச்சரை சார்ந்து இருந்தது. அதுதான் குரு ஆச்சாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா திஸ் வாஸ் நோன் அஸ் த குருகுலா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னா அது குருவோட வீட்டுக்கே போய் அவருக்கு பணிவிடை செய்யறது மட்டும் இல்லாமல் இவனுக்கு தேவையான பணிவிடை வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே அவங்க படிக்கிறது தான் வந்து குருகுலா ஸ்டடீஸ் அப்படிங்கிறது. இதுதான் வந்து குருகுலா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். ஏன்ஷியன்ட் பீரியட்ல என்ன ஃபாலோ பண்ணிருக்காங்க? குருகுலா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். During that period, the gurus and their sishyas lived together, helping each other in day-to-day life. ஒவ்வொருத்தரும் ஒரே இடத்துல தான் இருக்கணும். இரண்டு பேருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிற வந்து ஒரே இடத்துல வாழ்ந்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை ஹெல்ப் பண்ணிக்கிட்டு வாழ்றது. The main objectives was to have complete learning. அப்படி தான் அவங்களுடைய லேர்னிங்கை கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. Students lived away from their home. எங்கே வாழ்வாங்க? அவங்க வீட்டில் வந்து ரொம்ப தூரத்தில் அவங்க குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சு, அப்பா அம்மாவெல்லாம் பிரிஞ்சு தான் அவங்க டீச்சர்ஸ் வீட்டில் தங்கி, குருவோட வீட்டில் தங்கி தான் இவ்வளவும் அவங்க சாதிச்சு அவங்களுடைய எய்மை வந்து அவங்க கோலை வந்து அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குருகுலா வாஸ் ஆல்சோ த பிளேஸ் வேர் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த குரு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்தன்ட் வித் டைம். அப்போ அவங்களுடைய இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா குருவுக்கும் சிஷியருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருந்தது அப்படிங்கிறாங்க. மெனி மொனாஸ்ட்ரீஸ் ஹாவ் விகாராஸ் வேர் செட் அப் ஆஃப் மாங்ஸ். அதாவது மாங்ஸ், துறவிகள், நன்ஸ் அதெல்லாம் இருந்து அவங்க ஒன்று சொல்லிக் கொடுக்குற இடத்துலையும் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அரௌண்ட் தியர் விகாராஸ் அதர் எஜுகேஷனல் சென்டர் ஆஃப் ஹையர் லேர்னிங் டெவலப்டு வித் அட்டாச்சு ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் எந்தெந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க? சைனா, கொரியா, திபெத், பர்மா, சிலோன், ஜாவா, நேபாள் அண்ட் அதர் டிஸ்டன்ஸ் கண்ட்ரிஸ். இந்த மாதிரி நிறைய டிஸ்டன்ஸ் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து படிப்பாங்க அப்படிங்கிறாங்க. விகாராஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் பை புத்திஸ்ட் பீரியட். புத்திஸ்ட் பீரியடில் விகாராஸ் அண்ட் யூனிவர்சிட்டிங்கிறது எப்படி இருந்தது கீழே சொல்லியிருக்காங்க. டாக்ஸிலா வாஸ் அன் ஏன்ஷியன் இந்தியன் சிட்டி. டாக்ஸிலா அப்படிங்கிறது ஒரு பழமையான ஒரு நகரம். விச் இஸ் நவ் நார்த் வெஸ்டர்ன் பாகிஸ்தான். இப்போ இது எங்கே இருக்கு? பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட் அண்ட் த யுனெஸ்கோ. இதை வந்து என்ன டிக்ளேர் பண்ணிக்குது யுனெஸ்கோ அப்படின்னா அதாவது இம்பார்ட்டன்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்டாக வந்து யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கு. எப்போ இருந்து இதை அறிவிச்சாங்க அப்படின்னா 1980 அப்படிங்கிறாங்க. இது ஃபேமஸ் ரெஸ்டட் ஆன் த யூனிவர்சிட்டி வேர் சாணக்கியா இஸ் செட் டு ஹேவ் கம்போஸ்ட் ஹிஸ் அர்த்தசாஸ்திரா. இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து தான் அர்த்தசாஸ்திரா அப்படிங்கிற ஒரு நூலெல்லாம் வந்து சாணக்கியர் வந்து கம்போஸ் பண்ணாரு. ஆர்காலஜிஸ்ட் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் டிஸ்கவர்டு த ரைன்ஸ் இன் த mid-19th century-ங்கிறது தான் வந்து நிறைய தொல்பொருள் ஆராய்ச்சிகள்லாம் வந்து கண்டுபிடிச்சவங்க அப்படின்னு சொல்றாங்க. த சடகா டேல்ஸ் அக்கௌண்ட் given to be ஹிவாங் ஸ்வாங். ஜாதக கதைகள் அப்படின்னு சொல்லுவோம். சடகா டேல்ஸ் அப்படின்னா ஜாதக கதைகள்ங்கிற ஒரு நூலில் வந்து சைனீஸ் ஸ்காலர்ஷிப் ஹிவாங் ஸ்வாங் அவர் வந்து இங்கே படிக்கிறதுக்காக புத்தரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியணும், புத்திஸ்ட் ரிலீஜியனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்தியாவுக்கு வந்தார் எஜுகேஷன். அதுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் நிறைய இங்கேருந்து தங்கி
விகாராஸ் அந்த புத்திஸ்ட் ஸ்காலர் கேரிட் அவுட் தி எஜுகேஷன் ஒர்க். படிப்பு வேலையிலையும் வந்து அவர் செஞ்சார். மெனி ஃபேமஸ் எஜுகேஷனல் சென்டர் கேம் டு எக்ஸிஸ்டன்ஸ். இங்கே வந்து நிறையா வந்து அவர் தங்கியிருந்து படித்தார். 12 இயர்ஸ் நாலந்தா யூனிவர்சிட்டியிலே ஒரு தங்கியிருந்தாருன்னு படித்தோம். அது மட்டும் இல்லை, நிறைய யூனிவர்சிட்டி வந்து இருந்துச்சு. எங்கெங்கே அப்படின்னா டாக்ஸிலா, நாலந்தா, பாலாபார், விக்ரமசீலா, ஒட்டன்புரி அண்டு ஜடதாலா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவாக வந்து விகாராஸ் புத்தரை பற்றி புத்திஸ்ட் பீரியடில் எஜுகேஷனை டெவலப் பண்ணுற இடத்துல இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரோல் ஆஃப் த டீச்சர். டீச்சருடைய ரோலு எந்த இடத்துல இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு? டீச்சர்ஸ் ஹேட் கம்ப்ளீட் அட்டானமி இன் ஆல் ஆஸ்பெக்ட் ஃப்ரம் செலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டிசைனிங் தியர் சிலபி. அப்படின்னா டீச்சருங்கிறவங்க தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக இருந்தாங்க. அட்டானமி அப்படின்னா ஒரு அட்டவணை ஒரு வடிவமைப்பு மாதிரி. படிப்புனா இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு இது ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணுறது வரைக்கும் எப்படி படிக்கிறான் எப்படி படிக்கல அப்படிங்கிற செலக்ட் பண்ணுறதுல ஒரு இம்பார்ட்டன்ட் இடத்துல இருக்கும். when the teacher was satisfied with the performance of the students. எப்போ டீச்சர் அப்படிங்கிற வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுலையும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லையும் சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. the course concluded. அப்போ வந்து அவங்க நடத்துனதுக்கான அர்த்தம் முடிஞ்சிருது. அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாங்களோ, அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களோ அது வந்து கிடைச்சிருச்சு அவங்களுக்கு அர்த்தம். he would admit many students as he liked and taught what his students were keen to learn. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே சேர்ந்து படிக்கிறதுக்கு அது ஊன்றுகோலாக இருக்கும். அதாவது ப்ரைமரி மெத்தடு ஃபஸ்ட்டு வந்து பேசிக் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்குறது. எல்லா இடத்துலையுமே டீச்சர் அப்படிங்கிறவங்க வந்து இம்பார்ட்டன்ட் இடத்துல இருக்காங்க. டீச்சர்ஸ் ஃபார் அசிஸ்டட் பை தியர் அட்வான்ஸ்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க ஸ்டூடெண்ட்டோட ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இருக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எந்த டவுட் கேட்டாலும் அவங்க கிளியர் பண்ணுற மாதிரி இருந்திருக்காங்க. The ancient நாலந்தா யூனிவர்சிட்டி வாஸ் a center of learning. எங்கே 5th செஞ்சுரியிலேருந்து 12th செஞ்சுரி வரைக்கும் இங்கே நாலந்தா யூனிவர்சிட்டி தான் வந்து ஒரு எஜுகேஷனுக்கான ஒரு ஃபேமஸ் சென்டராக இருந்தது. இது எங்கே இருக்குது ப்ரெசன்ட் டேயில் அப்படின்னா ராஜ்கீர் அப்படின்னா பீகாரில் இது இருக்குது. நாலந்தா வாஸ் த ஒன் ஆஃப் த வேர்ல்டஸ்ட் யூனிவர்சிட்டி. உலகிலேயே மிக பழமையான ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த நாலந்தா யுனிவர்சிட்டி தான். யுனெஸ்கோ டிக்ளேர்ட் அண்ட் த ரூயின்ஸ் ஆஃப் நாலந்தா மகாபீரா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். இதையும் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க. நியூ நாலந்தா யூனிவர்சிட்டிஸ் எவாய்ஸ் சேஞ்ச் அட் த சென்டர் ஆஃப் இன்டர் சிவிலைசேஷனல் டயலாக். அடுத்தது எஜுகேஷன் இன் மெடிவல் இந்தியா. மெடிவல் டைமில் ஏன்ஷியன்ட் டைமும் இல்லை மாடர்ன் டைமும் இல்லை, இடைப்பட்ட காலங்களில் இந்தியாவோட எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா the medieval period witnessed the radical transformation with the introduction of Muslim education in the Indian subcontinent. அதாவது நடுவில் முஸ்லீம் எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு தோன்றுறது தான் வந்து இந்த மெடிவல் எஜுகேஷனுங்கிறது. இன்னொரு எஜுகேஷன் இன்னும் ஒரு வழி வேறு விதமான எஜுகேஷன் வந்து தோன்றியதுலேருந்து நமக்கு அந்த டைமில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The country was invaded various foreign rulers. நிறைய பேர் வந்து இந்தியாவுக்குள்ள வராங்க, நிறைய ட்ரேடர்ஸ் வராங்க, டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டுலேருந்து நிறைய பேர் வராங்க. இந்த ட்ரேட்ஸ்மேன் அண்ட் தேர் இன்வெர்டர்ஸ் brought with their own culture and intermingled with the people of the country. அவங்க கொண்டு வர அவங்களுடைய கல்ச்சரு அதெல்லாம் கொஞ்சம் வந்து மைக்ரேட் ஆக ஆரம்பிக்கிற டைமில் ரிலீஜியன், சொசைட்டி அண்ட் கல்ச்சர் எஜுகேஷன் வித் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் நியூ பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. எஜுகேஷன்லேயும் வந்து அது நியூவாக நிறையா எவால்வ் ஆச்சு. The aim of education during Muslim period. Medieval periodங்கிறது முஸ்லீம் எஜுகேஷன் தோன்றியதுனா ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலேஜ் in the 11th century Muslim rulers established elementary and secondary school. இந்த டைமில் தான் என்ன பண்ணாங்க எலிமெண்ட்ரி ஸ்கூலு அதாவது செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிறதுலாம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. எஜுகேஷன் டெவலப்டு ப்ளஸ் ஆஸ்பெக்ட். அது மட்டும் இல்லை இந்தியன் அண்ட் இஸ்லாமிக் ட்ரெடிஷன் இன் ஆல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்டு தியாலஜி, ரிலீஜியன், பிலாசபி, ஆர்ட்டு, ஃபைன் ஆர்ட்டு, பெயிண்டிங்கு இதில் எல்லாத்துக்குமே இந்தியனோட ஆர்ட்டு முஸ்லீம்கள் ஆர்ட்லாம் வந்து இன்டர்ஃபியராக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது த ஃபவுண்டட் பிரைமரி ஸ்கூல் மக்தாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரைமரி ஸ்கூலுக்கு என்ன பேர் மக்தாப்ஸ். இன் ஸ்டூடெண்ட் லேர்ன் ரீடிங், ரைட்டிங் அண்ட் பேசிக் இஸ்லாமிக் ப்ரேயர். இதில் என்னென்ன பண்ணுவாங்களா ரீடிங், ரைட்டிங், பேசிக் இஸ்லாமிக் ப்ரேயர்ஸ். அண்ட் த செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா மட்ராசாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்ராசாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்டாப்ளிஷ் டு டீச் அட்வான்ஸ்டு லாங்குவேஜ் ஸ்கில். இது எதுக்காக கொண்டு வந்தது லாங்குவேஜ் ஸ்கில், லாங்குவேஜ் திறமையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது.
எங்கெங்க சுல்தான் அண்ட் நோபல்ஸ்லாம் வந்து இங்கே நிறைய இடங்கள்ல இதை வந்து செட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்துமிஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரூலர் எஸ்டாப்ளிஷ் எ மட்ராஸா அட் டெல்லி. யார் இந்த செகண்டரி ஸ்கூலை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணது அப்படின்னா இல்துமிஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. அடுத்தது கிராஜுவலி மெனி மெட்ராஸா கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். இதுக்கப்புறம் தான் நிறைய தோன்றியது இந்த மெட்ராஸாங்கிற செகண்டரி ஸ்கூல். The system of education in medieval India under the control of ulama அப்படினு சொல்றாங்க. ulama அப்படினு during those days education was related to religious training. education அப்படிங்கிறது அந்த டைம்ல ஒரு ரிலீஜியஸ் பேஸ் பண்ண ஒரு எஜுகேஷனா தான் இருந்தது, ட்ரைனிங்கா தான் இருந்துச்சு அப்படிங்கறாங்க. மெடிசன் என்னென்ன படிச்சாங்க சப்ஜெக்ட் அப்படின்னா மெடிவல் பீரியட்ல மெடிசன், அரபிக், லிட்ரேச்சர், கிராமர் அண்ட் பிலாசபி இதெல்லாம் தான் வந்து அந்த டைம்ல படிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ராஜா ஜெய்சிங் ஆஃப் ஜெய்ப்பூர் என்கரேஜ்டு லேர்னிங் ஆஃப் சயின்டிஃபிக் சப்ஜெக்ட். அதுக்கப்புறமா ராஜா ஜெய்சிங் அப்படிங்கிற ஜெய்ப்பூர் அரசர் தான் என்ன பண்ணாரு, சயின்டிஃபிக் எஜுகேஷனை வந்து இப்போ டெவலப் பண்ணணும், அந்த லேர்னிங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாரு. மெனி இன்ஸ்டிடியூஷன் வேறு அதுக்கப்புறம் மெனி இன்ஸ்டிடியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கெங்க அப்படின்னா கஜ்னர் காசுதீன் அப்படின்னு டெல்லி, மெட்ராஸா இன் மௌலானா சாருதீன் அட்டு ஜாஜஹானாபாத் இங்கிற இடத்தெல்லாம் வந்து சயின்டிஃபிக் எஜுகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு மெடிவல் பீரியட்லையும் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. பாக்ஸில் சொல்லியிருக்காங்க பாரு, த மெடிவல் பீரியட் saw the founding of many religious mud and monasteries. This also the took up the cause of education. இது எல்லாமே வந்து எஜுகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அகோபிலா மட் இன் ஸ்ரீரங்கம் வாஸ் ஒன் among them. அதாவது ஸ்ரீரங்கத்திலேயே ஒரு இடம் இருந்திருக்கு அகோபிலா அப்படின்னு. ராமானுஜா ஹாஸ் மேட் அண்ட் டிஸ்டிங்டிவ் கான்ட்ரிபியூஷன் டு த. ராமானுஜர் அப்படிங்கிறவங்களும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல எஜுகேஷனுக்கு இருக்கிற காரணம். டிசைன்ஸ் மட்ஸ், ஜெயின் பள்ளிஸ், புத்திஸ்ட் விகாராஸ் இது எல்லாமே வந்து எஜுகேஷன் வளர்க்கறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த பிகினிங் ஆஃப் மாடர்ன் சிஸ்டம் இந்தியன்ஸ் எஜுகேஷன் கேன் பி ட்ரேஸ்டு. கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ இந்தியாவுக்குள்ள யூரோப்பியன்ஸ்லாம் வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பித்தாங்களோ அஸ் த ரிசல்ட் ஆஃப் தி ரெஃபர் மெனி இன்ஸ்டிடியூஷன். இதனுடைய விளைவு என்ன ஆச்சு, கிறிஸ்டியன்ஸ்லாம் அயல்நாடுகள்லேருந்து இந்தியாவுக்குள்ள என்டர் ஆனதனுடைய விளைவு நிறைய இன்ஸ்டிடியூஷன் உருவாச்சு அப்படிங்கிறாங்க அக்ராஸ் இந்தியா. த இன்ஸ்டிடியூஷன் இம்பார்ட்டட் வெஸ்டர்ன் அண்ட் வெல் அஸ் இந்தியன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோல் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ். இந்த எஜுகேஷனில் இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸோட ஒர்க் என்னென்ன? The Europeans came to India for trade. எதுக்காக வந்தாங்க? ட்ரேடுக்காக வந்தாங்க. எஸ்டாப்ளிஷ் ட்ரேடிங் கம்பெனிஸ். நிறைய ட்ரேடிங் கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. They acquired land and constructed fortress. அதாவது நிறைய கோட்டைகளையும் வந்து கட்டியிருக்காங்க. Later they wanted to spread their culture, religion among Indians. பின்னாடி என்ன நினைச்சாங்க, அவங்களுடைய கல்ச்சரையும் இந்த கிறிஸ்டியன் மதத்தையும் பரப்பணுங்கிற எண்ணம் உருவாச்சு, இந்தியர்களிடையே பரப்பணும் அப்படின்னு. The Europeans thought that they would make Indians understand the administration and religious theories better if they could impart education. அதுக்கு முதல்ல என்ன பண்ணோம், இந்தியன்ஸ் வந்து அந்த எஜுகேஷனை கொடுத்தாதான் அவங்களுடைய இதை சீக்கிரம் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணாங்க, ஸ்டார்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். போர்ச்சுகீஸ் were first Europeans who started modern system of. போர்ச்சுகீஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்தியாவில். என்ன அப்படின்னா பிரான்சிஸ் சேவியர் ஜீசு ஸ்டார்டட் த யூனிவர்சிட்டி அட் கொச்சின். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க யூனிவர்சிட்டி? கொச்சியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கிறிஸ்டியன் மிஷனரிஸ். தே ஸ்டார்டட் மெனி பிரைமரி ஸ்கூல். அதுக்கப்புறம் மெனி பிரைமரி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் காலேஜ் ஆஃபரிங் டிகிரிஸ் ஆன் ஏ கம்ப்ளீஷன் ஆஃப் கோர்ஸ் கோவாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க டிகிரியை 1575. இந்த கிறிஸ்டியானிட்டி அதில் என்னென்ன படிக்கலாம் அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி பற்றி படிக்கலாம், லாஜிக்கு, கிராமரு, மியூசிக் அதை பற்றிலாம் படிக்கலாம். அடுத்தது ஜான் கிரெனாடர் அப்படிங்கிறவர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஜீலஸ் பைனர், ஒரு பயணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் இன்ட்ரடியூஸ்ட் எஜுகேஷன் ஃபார் நான் கிறிஸ்டியன் சில்ட்ரன். அதாவது கிறிஸ்டியன் மட்டும் இல்லாமல் நான் கிறிஸ்டியன் சில்ட்ரனுக்கும் வந்து எஜுகேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிற சிஸ்டத்தை 1812 எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா டிரான்க்யூபர் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. எந்தெந்த வந்து எங்கள் இடத்துல என்னென்னா ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எஜுகேஷன் வந்து கிறிஸ்டியன் பீரியட்லேயும் வந்து நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எஜுகேஷன் இந்த பிரிட்டிஷ் ரூல்.
history of education, the British can be divided into 4 period. British வந்து அவங்க எஜுகேஷனை வந்து எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறத 4 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஃப்ரம் த அதாவது 1813, அடுத்தது 1813லேருந்து 1853, அடுத்தது 1854லேருந்து 1920, 1921லேருந்து 1947, இத்தனை 4 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. From the early days of the British rule, from the early days of the British rule up to 1813. எப்படி இருந்துச்சு அப்படின்னா, during the early days the East India Company followed a policy of difference and non-interference towards education. அதாவது நிறைய டிஃபரன்ஸ் கொண்டு வந்தாங்க. அடுத்த ஒரு இதை வந்து இன்டர்ஃபியர் பண்ணாத அளவுக்கு அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் இருந்துச்சு. த கம்பெனி சார்ட்டர் வாஸ் ரினவுண்ட். ஒரு சார்ட்டர் ஆக்ட் கொண்டு வந்தாங்க 1813ல, which compelled the company to assume responsibility for the education of Indians. அதாவது எஜுகேஷன் இந்தியன்ஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இதை வந்து இந்த சார்ட்டர் ஆக்ட் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது besides missionaries, non-missionaries like ராஜாராம் மோகன் ராய், பெங்கால் இவர் இதில் யாராக இருந்தாங்க? இதில் ராஜாராம் மோகன் ராய் இருந்தாங்க. பச்சையப்பர் மெட்ராஸை சேர்ந்தவர், W. ஃப்ரேசர் அப்படிங்கிறவர் டெல்லி சேர்ந்த. கான்ட்ரிபியூட் டு த காஸ் ஆஃப் எஜுகேஷன். இவங்கெல்லாம் தான் இந்த எஜுகேஷன் தோன்றுவதற்கு காரணம் அப்படிங்கிறாங்க. புரியுதா? நெக்ஸ்ட் 1813னா என்ன? The East India Company was compelled to assure responsibility for education. இதுதான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த எஜுகேஷனை அவங்க முறைப்படி கொண்டு வந்ததுக்கான ஒரு ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. மேட் ப்ரொவிஷன் ஆஃப் ஆனுவல் கிராண்ட் சம் ஆஃப், அதாவது 1 lakh rupees ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா. எஜுகேஷன் அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு 1 lakh rupees வந்து பாஸ் பண்ணி அந்த செலவில் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஆக்ட் தான் வந்து 1813. அடுத்தது பீரியட் ஆஃப் 1813லேருந்து 1853ல என்ன சொல்கிறாங்க? The second period was also marked by great educational controversies concerning the issue of educational policy. மீடியம் என்ன மீடியம் இருந்தது? இன்ஸ்ட்ரக்ஷன். அவங்க என்ன இதில் வந்து அவங்க பரப்பு நினைச்சாங்க இங்கிலீஷில். அதாவது மெத்தட் ஆஃப் ஸ்ப்ரெடிங் எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் வி ஆர் த ஒரிஜினலைஸ்டு, ஓரியன்டலைஸ்டு, சப்போர்ட்டட் த, அதாவது அவங்கவுங்க லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் பர்சியன் லாங்குவேஜில் அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்த செகண்ட் கான்ட்ரவர்சி, அதாவது மெக்காலே சிஸ்டம் அப்படிங்கிறது 1835ல ஒன்று கொண்டு வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து அங்கே நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. இதில் 1830லேருந்து 1853 ஆக்டில் மெக்காலோ சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. பர்சியன் அண்டு சான்ஸ்கிரிட்டில் அவங்களுடைய டிரான்சாக்ஷன் இருந்தது, அதாவது லாங்குவேஜை வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது பட் ஈவன் த கான்ட்ரவர்சிஸ் கண்டினியூட் 1854 வரைக்குமே இதுதான் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. 1854லேருந்து 1920 இந்த தேர்ட் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை எஜுகேட் மே பி கால்டு த பீரியட் ஆஃப் ஆல் இண்டியா எஜுகேஷன் பாலிசி. இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆல் இண்டியா எஜுகேஷனல் பாலிசி 1854லேருந்து 20 வரைக்கும். அதாவது சர் சார்லஸ் வுட் இது அப்படிங்கிறவர் 1854ல் ஹண்டர் கமிஷன் அப்படிங்கிறவனை கொண்டு வந்தார். யார்? ஹண்டர் கமிஷன் அப்படிங்கிறவரை சர் சார்லஸ் வுட்ஸ் அப்படிங்கிறவர் கொண்டு வந்தார். ஸ்டார்டட் இன் 1882ல், அதாவது பிரைமரி எஜுகேஷன்லேருந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. வுட் அப்படிங்கிறவங்க யார்? வுட்ஸ் அப்படிங்கிறவங்க. கால்டு த மேக்னா கார்ட்டா. இவர் கொண்டு வந்த அந்த பாலிசி தான் நம்ம என்ன சொல்கிறோம் பின்னாடி மேக்னா கார்ட்டா அப்படின்னு இந்த 1854 நம்ம சொல்கிறோம். இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா பிகாஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் எஜுகேஷன் பாலிசி. பிரிட்டிஷ் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த முதல் பாலிசி இந்த மேக்னா கார்ட்டா அப்படிங்கிற பாலிசி. அடுத்தது பீரியட் ஃப்ரம் 21 to 47. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபோர்த் பேஸ், இதை வந்து ஃபோர்த் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்கிறாங்க? ப்ரொவின்ஷியல் அட்டானமி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபோர்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ப்ரொவின்ஷியல் அட்டானமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ட் 1935 அதாவது அந்த கண்ட்ரியில் ஒரு எஜுகேஷனை ஒரு அட்வான்ஸ்டு மெத்தடில் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். த நியூ ப்ரோக்ராம்ஸ் were hit hard by the worldwide economic depression. The introduction of complete provincial autonomy by the government in India 1935ங்கிற ஒரு இதை கொண்டு வந்தாங்க. provincial ministers of education. நிறைய செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இது வந்தது. இது வந்து நிறைய நியூ சிஸ்டம் வந்து பாஸ் பண்ணாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஆக்ட் தான் வந்து இந்த 1935 அப்படிங்கிறது. எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் நோ அஸ் த செர்கெண்ட் ரிப்போர்ட். இது என்னன்னு சொல்கிறாங்க? செர்கெண்ட் ரிப்போர்ட் பவர் ப்ளூ பிரிண்டோட ஒரு எஜுகேஷனாக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற முறையாக வந்தது தான் இந்த
பீரியட் ஃப்ரம் 1921லேருந்து 1947 சொல்கிறாங்க. வார்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் டூ யூ நோவில் கொடுத்துருக்காங்க பாரு. வார்தா ஸ்கீம் அப்படின்னு ஒரு எஜுகேஷன் கொண்டு கொடுத்துருக்காங்க. 1937 காந்திஜி எவால்வ்ட் எ ஸ்கீம் பாப்புலர்லி நோன். இது வந்து 1937 கொண்டு வந்திருக்காங்க. யார் அப்படின்னா காந்திஜி எவால்வ் பண்ணியிருக்காங்க. வார்தா ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் இது வந்து பேசிக் நேஷனல் எஜுகேஷன். இது என்னன்னு சொல்கிறாங்க? பேசிக் நேஷனல் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான். அதாவது நான் வயலண்ட் சோசியல் இந்த மாதிரி நிறைய நேஷனலை பற்றி நம்ம தேசத்தை பற்றி நிறைய விஷயங்கள் படிக்கிறதுனால இது வந்து நேஷனல் எஜுகேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ வந்து அந்த பீரியட் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியா, இண்டிபெண்டன்ட் இந்தியாவுக்கு அப்புறமா எஜுகேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.